அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் விற்று போகணும் அப்படின்றதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பேன் ஆகி அந்த ப்ராடக்டோட சேல்ஸும் கம்மியானுச்சு. பேன் பண்ணப்பட்ட ஆட்ஸ் பற்றியும் அது எதனால பேன் ஆனிச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அரவிந்த். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வெள்ளையா இருக்கவங்களாம் அழகானவங்க அப்படின்ற மாதிரியும் கருப்பா இருக்கிறவங்களாம் அழகு இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு வெள்ளைக்காரங்களுக்கு நிறையவே இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்ல நிறைய ஆட்ஸும் அந்த மாதிரி வந்தது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கருப்பனை வந்து ஒரு வாஷிங் மிஷினில் போடுவாங்க. வெளியில் எடுக்கும்போது அவன் வெள்ளையானா, அதாவது ஜாப்பனீஸ் சைனீஸ் இந்த மாதிரி ஆளா வெளியில் வருவான். இது வந்து ஒரு வாஷிங் பவுடர். ஆனால் வாஷிங் பவுடருக்கும் ஒருத்தன் உள்ள போய் விழுந்து வெளியில் வரதுக்கும் இது என்னையா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட் அவ்வளோதான், அவங்களோட மூளை வளர்ச்சி அவ்வளோதான் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் நிறைய பேன் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி விஷயம் நம்ம இந்தியாவில் இருந்திருக்குன்னா உங்களுக்கு தான் தெரியுமே, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம். அதாவது ஷாருக் கான் இல்லைனா நிறையா செலிபிரிட்டி நடிச்சு பார்த்துருப்பீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரிலாம். இதில் வந்து டல்லாக கருப்பாக இருக்கிறவங்களாம் வந்து அழகு இல்லாதவங்கன்ற மாதிரியும், இவங்க அந்த க்ரீமை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப அழகானவங்களாம் மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னடா இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. 1983 இப்போ நம்ம கிண்டர் ஜாய் இருக்க மாதிரி அந்த டைமில் கிண்டர் சர்ப்ரைஸ் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க ஒரு சாக்லேட்டை. அதில் வந்து ஹம்டி டும்டி கம்டி, அதாவது நம்ம வடிவேல் சார் காமெடி இருக்கும்ல, அந்த மாதிரி ஹம்டி டும்டின்னு ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டரை வந்து வச்சு கிண்டர் ஜாய் வந்து கிரியேட் பண்ணாங்க. நாளடைவில் அதுக்கான காப்பிரைட்ஸ் வந்ததுனால அந்த கேரக்டர் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இவங்களே ஒரு கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதாவது முட்டை மாதிரி, எக் மேன் அப்படின்னு சொல்லி முட்டை மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் வச்சு ஒரு கார்ட்டூனும் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் இதை பார்க்கும்போது ரொம்ப பார்க்க வியர்டாக இருக்குது, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது, குழந்தைங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதை பேன் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியூரெக்ஸ், அதாவது காண்டம் மேட்ச். பொதுவாக எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு மேலே ஓடும். இந்த ஆட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக்காக இல்லைனா செக்ஸை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் ஆட்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஆடு அப்படி கிடையாது. ஒரு பையன் அவங்க அப்பாவோட சூப்பர் மார்க்கெட் போயிருக்கான். அங்கே தனக்கு தேவையான ஒரு பொருள் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரியும், அவங்க அப்பா அது வேணான்னு சொல்கிற மாதிரியும், திருப்பி அடம் பிடிக்கிற மாதிரியும், அவங்க அப்பா மைண்ட் செட்டில் வந்து யூஸ் காண்டம் அப்படின்னு சொல்லி வர மாதிரியும் போட்டிருந்தாங்க. இது வந்து குழந்தைங்களே ஒரு பேர்டன், இவங்கெல்லாம் வந்து தொல்லை, குழந்தைங்களை பெற்றுக்கிறதே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆடை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான டாபிக்குக்காக குழந்தைங்களை யூஸ் பண்ணது ஒரு தப்பான விஷயம். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டா இருந்துச்சு. இருக்கிறதுலே ரொம்ப காமெடியான வியர்டான ஆடுனா இதுதான். எக்ஸ்பாக்ஸ் இருக்காங்களா, அவங்களோட கேமை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு பிரெக்னென்ட் லேடி பெயின்ல இருக்காங்க. அவங்க வயிற்று புஷ் பண்ணும்போது குழந்தை ராக்கெட் ஸ்பீட்ல போற மாதிரியும், அப்படியே வயசாகி டைரக்டா போயிட்டு சமாதியில உளுந்து மண்ணை போட்டு மூடுமாமே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆடை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லைஃப் இஸ் வெரி ஷார்ட், லெட்ஸ் பிளே அந்த மாதிரி டேக்லைன்லாம் போட்டு ஒரு கேமுக்கு இப்படி ஒரு ஆடு தேவையா அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதனால இந்த ஆடை பேன் பண்ணிட்டாங்க. 1990s கோகோ கோலா, பெப்சி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஃபேமஸாக இருந்த டைமில் நம்ம ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளோட ட்ரிங்க், அதாவது டேங்கோ அப்படின்ற ட்ரிங்கை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஐடியாவில் ஆரஞ்சு மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை அந்த ஆரஞ்சு ட்ரிங்க், அதாவது அந்த டேங்கோவை குடிச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து செம்மையாக அடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு நிறைய குழந்தைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூலில் அந்த டேங்கோ ட்ரிங்கை லஞ்ச் டைம்லையோ இல்லை பிரேக் டைம்லையோ குடிச்சிட்டு அவங்க பசங்களை அடிக்கிற மாதிரியோ இல்லை தண்ணி குடிச்சிட்டு கூட சும்மா அடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வைலன்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடை பேன் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஆட் பேன் ஆயிருக்கு. அடுத்தது வந்து ஸ்மார்ட் பீப் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து நம்மள்ட்ட எல்லாட்டையும் ஃபோன் இருக்குது. 1990s மேக்ஸிமம் யார்ட்டையும் ஃபோன் கிடையாதா, அந்த டைமில் பேஜர் அப்படின்றது தான் எல்லாட்டையுமே இருந்துச்சு. எல்லாட்டையும் இல்லை, சில பேர்கிட்ட இருந்தது. ஆனால் அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இன்னும் வந்து ப்ரொமோட் பண்ணி நிறைய பேரை வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பொண்ணுக்கு செலவு பண்ணுறத விட பேஜருக்கு செலவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடை வந்து கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஆடை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஹுண்டாய் வந்து தன்னோட காரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மற்ற கார் யூசர்ஸையும் இவங்களையும் கம்பேர் பண்ணுற விதமாக இவங்க கார்லேருந்து இறங்குறவங்களாம் எமன்ட்ட மாட்டாமல் எமன் அடிபட்டு சாகுற மாதிரியும், மற்ற கார் யூசர்ஸ் வந்து அவங்க இறங்கும்போது எமன்ட்ட மாட்டி அவங்க சாகுற மாதிரியும் ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இவங்க காரை யூஸ் பண்ணும்போது எல்லாரும் உயிரோட இருப்பாங்க, மற்ற காரை யூஸ் பண்ணால் செத்து போயிடுவீங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருந்தனால மற்ற கார் கம்பெனி எல்லாரும் சேர்ந்து இது மேலே கேஸ் போட்டு இந்த ஆடை பேன் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி அவனோட பாய் ஃப்ரெண்டை வந்து ஈஸியாக வந்து மறைக்கிற மாதிரி, தன்னோட ஹஸ்பண்ட் பார்க்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்டை வந்து அப்படியே சீட்டை சாச்சிட்டு படுத்து இருக்க மாதிரியும் காட்டிக்காத மாதிரியும் மறைக்கிற மாதிரி ஹுண்டாய் காரில் ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதே கான்செப்டை அந்த ஹஸ்பண்டும் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே, அங்கே இருந்தது பொண்ணு கிடையாது, பையன். என்னடா அது,
இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒரு கேவலமான ஒரு கான்செப்ட் பண்ணதுனால இந்த ஆடை பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஹிந்தியில் வந்து ஒரு ஆடு. இவங்க வந்து 8ஆம் நம்பர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் படம் ஒன்று இருக்கும்ல, அதில் பேயாக வருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு காண்டம் ஆடு. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது வச்சா பரவாயில்ல. இவங்க என்னென்னா இன்னும் டூ இட் அகைன் அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. கேஜி டெலிகாம் இவங்க தங்களோட சிம்மை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்களேன். எனக்கு புரியல, இதுலேருந்து என்னடா சொல்ல வரீங்க? சிம் கார்டு வச்சுருக்கோம்லாம் இப்படி மாறிடுவான்னு சொல்ல வரீங்களா? எனக்கு புரியல. இந்த மாதிரி வேர்டாக இருந்ததுனால நிறைய சேனலில் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. அதனால இந்த ஆடை பேன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டான்னு தட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் தான் நம்ம சேனலை க்ரோ பண்ணும். ஸோ எனக்கு ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். டாடா.